வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நிராகரிக்கப்பட்டு மீண்டும் விண்ணப்பித்தவர்களில் தகுதி வாய்ந்த மேலும் 1,48,000 பேருக்கு வரும் 15ஆம் தேதி மகளிர் உரிமைத் தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படும். விருதுநகர் அருகே காரியப்பட்டில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான 11 பேருக்கு 5 நாட்கள் காவல்துறை காவல். நீதிமன்றம் உத்தரவு. மதுரையில் 2 கோடி ரூபாய் கேட்டு ஆட்டோவுடன் கடத்தப்பட்ட பள்ளி மாணவன் விரைந்து சென்று 3 மணி நேரத்தில் மீட்ட காவல்துறை. நாளை நடைபெறவுள்ள திருவான்மையூர் பாம்பன் சுவாமி கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க முடியாது. மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீட் முறைகேடு தொடர்பான வழக்குகள் விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு மேலும் தாமதமாக வாய்ப்பு. தமிழ்நாட்டில் பெற்ற தோல்வியிலிருந்து மத்திய அரசு பாடம் கற்கவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. மெட்ரோ உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி தரவில்லை என்றும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி, படுதோல்வி அடைஞ்ச பிறகும் அதிலிருந்து ஒன்றிய அரசு இன்னும் பாடம் கற்றுக்கல. தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்க ஒன்றிய அரசுக்கு மனம் இல்லை. தருமபுரி மாவட்டம் அரூர் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். ஊரகப் பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மத்திய பட்ஜெட் தொடர்பாக பிரதமர் மோடி ஆலோசனை. பொருளாதார நிபுணர்கள் தொழிலதிபர்களிடம் கருத்துக்களை கேட்டறிகிறார். வலுவான கூட்டணி இல்லாததே மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு காரணம். சிவகங்கை மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியிடம் விளக்கம். அதிமுகவில் OPS, சசிகலாவை இணைக்க வேண்டும் என்று மூத்த நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக வெளியான தகவலுக்கு ஜெயக்குமார் மறுப்பு. திட்டமிட்டு மாயக்கருத்து உருவாக்கப்படுவதாக விளக்கம். ஒன்றிணைந்தால்தான் ஒரு வலு என்ற அடிப்படையில் ஒரு மாய கருத்து, அதாவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா திட்டமிட்டு அது திரைக்கதை வசனம் இன்னைக்கு எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. அதனால அது எல்லளவு உண்மை இல்லை. விக்கிரவாண்டியில் அதிமுக தேர்தலை புறக்கணித்தும் 83% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம். அதிமுகவினர் யாருக்கு வாக்களித்தார்கள் என்றும் கேள்வி. சென்னையில் CBCD அலுவலகத்தில் விசாரணைக்காக பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் ஆஜர். நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக கேள்வி. செல்வ பெருந்தகையை இழிவாக பேசிய அண்ணாமலையை கண்டித்து வலுக்கும் போராட்டம். சேலம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட நகரங்களில் காங்கிரசார் போராட்டம். மாஞ்சோலை தொழிலாளர்கள் மறு உத்தரவு வரும் வரை வீடுகளை காலி செய்ய வேண்டாம் என்று தேயிலை நிறுவனம் அறிவிப்பு. நீதிமன்ற உத்தரவுப்படி 75% கருணை தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தல். நீதிபதிகள் ஓய்வூதியம் தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 7 மாநில தலைமை செயலாளர்களுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். ஜூலை 23ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவு. கமல்ஹாசனின் இந்தியன் 2 படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி. படம் வெளியாகும் நாளை ஒரு நாள் மட்டும் 5 காட்சிகள் திரையிட ஒப்புதல். ஈரோட்டில் கட்டுமான பொருட்கள் விற்கும் நிறுவனத்தில் தீ விபத்து. பற்றி எரிந்த பைக்குகள், ஒயர் உள்ளிட்ட பொருட்கள்.
மதுரையில் மாடு முட்டியதில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த முதியவர் உயிரிழப்பு. ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மரணம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன தேரோட்ட விழா. 4 மாட வீதிகளில் உலாவரும் உற்சவரை தரிசித்து மகிழும் பக்தர்கள். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க இந்திய அணி பாகிஸ்தான் செல்லாது என்று தகவல். போட்டியை துபாய் அல்லது இலங்கைக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த இந்திய கிரிக்கெட் வாரியம் முடிவு. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை முதல் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை தாம்பரம் அருகே போக்குவரத்து நெருக்கடிக்கு தீர்வு காண ஆய்வு மேற்கொண்ட போது நெடுஞ்சாலைத்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைக்கிறார். சுரேஷ், விவரங்கள். அதாவது சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்குளத்தூரிலிருந்து பல்லாவரம் வரை ஜிஎஸ்டி சாலையில் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்ததால் அந்த போக்குவரத்து பாதிப்பான ஏற்பட்டு கடந்த சில நாட்கள் முன்பு நடைபாதை மற்றும் சாலை ஓரங்களில் ஆக்கிரமிப்பு செய்திருந்த கடைகள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அகற்றப்பட்டனர். அதைத் தொடர்ந்து தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து போக்குவரத்து பாதிப்பை முற்றிலும் குறைக்கும் வகையில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா மற்றும் துணை ஆணையர் பவன்குமார் ஆகியோர் இன்று தாம்பரம் பேருந்து நிலையத்தை ஆய்வு மேற்கொண்டனர். இந்த நிலையில் ஆய்வு மேற்கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் அங்கிருந்து சென்ற நிலையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் திமுகவினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கிருந்த போலீசார் அவர்களை சமாதானம் செய்து அவர் அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் பக்கத்தில் பெரும் பரபரப்பு. அது மட்டுமின்றி தாம்பரத்திலிருந்து முடிச்சு செல்லக்கூடிய முக்கிய பிரதான சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்பொழுது அந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியிடம் திமுகவினரும் பணம் வாங்கி மெத்தன போக்காக பணி செய்யப்படுவதால் தான் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. முடிச்சூர் பகுதியில் செல்லக்கூடிய பாதைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருது அப்படின்னு எனக்கு கூறிய போது அப்போது அவங்களுக்கு கைகலப்பம் ஏற்பட்டது. அந்த காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சம்பவம் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தினா. நன்றி சுரேஷ், விரிவான விவரங்களுக்கு. நடப்பு ஆண்டிற்கான நீட் தேர்வு குறித்து சென்னை ஐஐடி தாக்கல் செய்த அறிக்கையில் கவனிக்க வேண்டிய அம்சங்களை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. நீட் 2024 நிறைய முறைகேடு புகார்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில ஐஐடி மெட்ராஸ் தரப்புலேருந்து நடத்தப்பட்ட ஆய்வோட விஷயங்கள், அந்த ஆய்வு அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் என்டிஏ தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதோட முக்கிய விவரங்கள் என்ன அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். முதலிடம் பெற்ற மாணவர்கள் வசிக்கக்கூடிய அந்த நகரங்கள் என்ற அடிப்படையில் அது வகுக்கப்பட்டிருக்கு. அது முந்தைய ஆண்டோட ஒப்பிடப்பட்டிருக்கு. அந்த வகையில் கர்நாடகாவோட பெங்களூரில் 5 பேர் இந்த முறை முதலிடம் வந்திருக்காங்க. கடந்த முறை ஒருத்தர் தான் அந்த நகரத்திலேருந்து வந்திருக்காங்க. லக்னோவில் கடந்த முறை இந்த வாட்டி 4 பேர், கடந்த முறை ஒருத்தர் தான். கோட்டாவை போன முறை யாருமே இல்லை. அதே மாதிரி தமிழ்நாடோட நாமக்கல்லையும் கடந்த முறை யாருமே இல்லை. இந்த முறை தலா 3 மாணவர்கள் அந்த நகரங்கள்லேருந்து முதலிடத்துக்கு வந்திருக்காங்க. நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கிறதாக இது வரைக்கும் கைதுகள் நிறைய நடந்திருக்கிற பீகார் மாநிலம் பாட்னாவில் இந்த முறை 2 பேர் முதலிடம் வந்திருக்காங்க. கடந்த முறை ஒருவர் தான். இந்த அதிகரிப்பு என்பது சீராக தான் இருந்திருக்கு. அதனால அப்நார்மாலிட்டிக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி முதல் 500 இடங்களை பிடித்த அந்த மாணவர்களோட எண்ணிக்கை கடந்த ஆண்டோட ஒப்பிடும்போது இந்த 3 நகரங்கள் முதலிடத்தில் வருது. சிக்கர், ராஜஸ்தானோட சிக்கர், கோட்டா, இந்த 2 நகரங்களும், பீகாரோட பாட்னா, இந்த 3 நகரங்கள்லையும் கடந்த முறையை விட இந்த முறை அதிகமாக தான் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஆனால் பாட்னால மட்டும் ஒரு எண்ணிக்கை என்பது குறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இதுலயும் அப்நார்மாலிட்டி இல்லை அப்படின்றத அவங்க குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக முதல் 1000 இடங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராஜஸ்தானோட சிக்கர், கோட்டா, அதே மாதிரி கேரளாவோட கோட்டயம், பீகாரோட பாட்னா, இந்த பகுதிகளில் தான் அதிக மாணவர்கள் வந்திருக்காங்க. இந்த முறை அதாவது
அதாவது 2024 பெற்ற எண்ணிக்கை என்பது இது போன முறை 27, இப்போ 55 சிக்கர்ல. கோட்டால 13 இருந்தது, இப்போ 35 அதிகரிச்சிருக்கு. கோட்டயம்ல 14 இருந்தது, 25 அதிகரிச்சிருக்கு. பாட்னால மட்டும் 14 இருந்தது, 12 குறைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்றாங்க, குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக மதிப்பெண் நிலை மார்க் ரேஞ்ச்ல எந்த அளவுக்கு மாணவர்கள் இருந்திருக்காங்க, அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத கடந்த 2 ஆண்டுகளோட ஒப்பிட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 700ல இருந்து 720க்குள்ள இருக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை மட்டும் 2321. மிக முக்கியமான ஒரு எண்ணிக்கை இது. 99ஆக இருந்தது வந்து 2321. முறைகேடுகள் சார்ந்து ஒருவேளை நீட் தேர்வு இந்த மதிப்பெண்ணின் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கை நடத்தப்படுது அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 650ல இருந்து 699 அந்த மதிப்பெண் நிலையிலையும் இந்த எண்ணிக்கை எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பல மடங்கு உயர்வு அப்படின்றது நடந்திருக்கு. அதே மாதிரி 600ல இருந்து 649 வரைக்குமான மாணவர்களோட எண்ணிக்கையும் மிக அதிக அளவில் இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாகவே அந்த மதிப்பெண் நிலைக்குள்ள வரக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இதையும் அவங்களோட டேட்டால சொல்லியிருக்காங்க. ஸோ டேக் அவே பாயிண்ட்ஸா இந்த அறிக்கை மூலமா அவங்க குறிப்பிடுற 3 முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முறைகேடுகள் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது முறைகேடுகள் நடந்துருச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சென்டர்லயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துலயோ அந்த கர்வ் வந்து அதிகமாக திடீர்னு மாறும். ஆனால் அப்படியான விஷயங்கள் நடக்கல அப்படின்றத ஐஐடி மெட்ராஸ் குழு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது இன்னும் கொஸ்டினபிளா தான் இருக்கு. அடுத்ததாக பயிற்சி மையங்கள் எங்கெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் அதிகமான மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. இந்த விஷயத்தை குறிப்பிட்டு தான் தமிழ்நாடு தரப்பிலிருந்து, தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து அந்த நீட் தேர்வுக்கான எதிர்ப்பு ரொம்ப அதிகமாக முன்வைக்கப்படுது. சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்ற எதிர்ப்பை இந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க. இது ஐஐடி மெட்ராஸோட அந்த அறிக்கையிலையும் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டியிருக்கு. அடுத்ததாக மதிப்பெண் நிலை உயர்றதுக்கான முக்கியமான காரணமா இந்த நீட் தேர்வுக்கான பாடத்திட்டத்திலிருந்து 25% குறைச்சாங்க. அதனாலேயும் கூட இந்த மதிப்பெண் நிலை ஒட்டுமொத்தமாக அதிகரிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க.